திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி அப்படின்னா, இந்த வடக்கு திசை உள்ள ஃப்ளாட்டில் நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா, இந்த வீடு கட்டும் பொழுது கண்டிப்பா இந்த 11 விஷயங்களை கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கணும். இந்த 11 விஷயங்கள் தான் நிறைய மேட்ரு இதில் இருந்தாலும், இந்த 11 விஷயங்களை நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சு ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அப்ப பொதுவா இந்த வடக்கு திசை அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ல ஒரு வீடு கட்டுறாங்கன்னா, அது முழுக்க முழுக்க இந்த வடக்கு திசையுடைய வீட்டினுடைய பலாபலன்கள் அனைத்துமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அதே மாதிரி அந்த வீட்டினுடைய பெண் குழந்தைகளை தான் அதனுடைய பலாபலன்கள் அதிகமாக சாரும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய பொருளாதார வளர்ச்சி, பர்டிகுலர் பணம் காசு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மட்டும்தான் ஆண்களுக்கு சேரும். அப்ப இந்த வடக்கு திசை உள்ள வீட்டுகளுக்கு ஏதாச்சும் ஒரு குறைபாடுகள் நீங்க அதிகமாக பண்ணீங்கன்னா, அந்த வீட்டில் பெண்களுடைய குறைபாடுகள், பெண்களுக்கு அதிக குறைபாடு உள்ள விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்க எப்பயுமே ஒரு வடக்கு திசை ஃப்ளாட் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா, உங்க ஃப்ளாட்டிற்கு வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் எக்காரணத்து கொண்டும் ஒரு உயரமான பெரிய ஒரு மரங்கள், உயரமான மலைகள், இது மாதிரி உயரமான விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படிதான் பார்த்துக்குங்க. அப்படி ஏதாச்சும் இருந்தா அது உங்களுடைய வளர்ச்சியை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலையை தடுக்கும் அப்படிங்கிறதுல நீங்க மறந்துடக்கூடாது. ரெண்டாவது, ஒரு வடக்கு திசை ஃப்ளாட்டு ஒருத்தர் வாங்குறீங்க அப்படின்னா, எப்பயுமே உங்கள் ஃப்ளாட்டுக்கு வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ரோடு இருக்கிற மாதிரி, அதாவது ஈசானிய ஃப்ளாட்டா இருக்கிற மாதிரி நீங்க வாங்குனீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு எக்காரணத்து கொண்டும் நம்ம ஒருத்தருடைய பாதிப்பு வருதுனாவே அந்த படிக்கட்டு சார்ந்த விஷயங்கள் உங்க வீட்டில் வடகிழக்குல முடிஞ்ச அளவுக்கு வராம பார்த்துக்குங்க. அப்படி வடகிழக்குல படிக்கட்டு வந்தாவே அது உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல ஒரு ஏறுமுகம் இல்லாத ஒரு மைனஸான வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி இந்த வடக்கு பார்த்த வீடு அப்படின்னாவே அந்த வீட்டுல வடக்கு பக்கம் அதிக காலியிடமாக இருக்கணும், கிழக்கு பக்கம் அதிக காலியிடமா நம்ம விட்டு தான் வீட்டை கட்டக்கூடிய சூழ்நிலைகளுக்கு விடணும். மெயினா நீங்க தெற்கு காலியிடம் அதிகமாகவோ மேற்கு காலியிடம் அதிகமாகவோ கண்டிப்பா விட்டு கட்டினீங்கன்னா அந்த வீட்டுல வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. இப்போ நீங்க ஒரு வீடு வடக்கு பார்த்து கட்டுறீங்கன்னா, உங்க வீட்டை விட ரோடு உயரமா போயிடக்கூடாது. அது நீங்க ரொம்ப பார்த்துக்கணும். உங்க வீடு இருக்கு அப்படின்னா உங்க வீட்டை விட ரோடு பள்ளமா தான் இருக்கணும். எக்காரணத்து கொண்டு ரோடு உயரமான ரோடுகளா அங்க வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய வீடு கட்டுறவங்களுடைய கடமை. அதுல நீங்க கவனமா இருக்கணும். எப்பயுமே இந்த வடக்கு பார்த்த வீட்டிற்கு சமையல் அறை முடிந்தவரை எக்காரணத்து கொண்டு வாயு மூலையில வராம பார்த்துக்குங்க. அக்னி மூலையில மட்டும்தான் இருக்கணும். வாயு மூலையில சமையல் அறை வைப்பது மிக மிக வடக்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு தவறான ஒரு விஷயம். அதை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பார்த்துக்குங்க. அதே மாதிரி வடக்கு பார்த்த வீட்டுக்கு நான் படிக்கட்டு போடுறேன் அப்படின்ட்டு நீங்க வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள டோட்டலா எந்த மூலையிலையுமே வாயு மூலை, அக்னி மூலை, நிருதி மூலை, அதே மாதிரி ஈசானிய மூலை எந்த இடத்துலையும் படிக்கட்டு அமைக்காதீங்க. ஆனா படிக்கட்டு நீங்க அமைக்கிறதுனா வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு வாயுங்கக்கூடிய பகுதியில நீங்க படிக்கட்டு அமைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு சிறப்பான அம்சமா இருக்கும். அடுத்தது, நம்ம கிணறு வெட்டுறப்ப தண்ணி இல்லை, போர் போடணும், தண்ணி இல்லையே அப்படின்ட்டு கண்ட இடத்துல தயவு செய்து போர் போட்டுறாதீங்க. எக்காரணத்து கொண்டும் வடக்கு மைய பகுதியிலையும் கிழக்கு மைய பகுதியிலையும், கிழக்கு மையம்னு என்னன்னு தெரியும், ஒரு இடத்துடைய சென்டர் தான் கிழக்கு மையங்கிறது. வடக்கு மையத்திலையும் தாராளமா போட்டுக்குங்க. இல்லைன்னா ஈசானியத்துல, அது வடக்கு ஈசானியமா இருந்தாலும் சரி, கிழக்கு ஈசானியமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்க போர் போடுறது ரொம்ப ரொம்ப ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு வீடு வடக்கு பார்த்த வீடு இருக்குது அப்படின்னா, அந்த வடக்கு பார்த்த வீட்டுடைய தலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறதே அந்த தலைவாயில் தான். அப்ப அந்த தலைவாயில் வடக்கு அந்த சென்டர் பகுதியிலிருந்து, ஒரு வீட்டுடைய வடக்கு சென்டர் பகுதியிலிருந்து அந்த ஈசானிய மூலை வரை உள்ள பகுதிகளில் தலைவாசல் வைக்கணும். எக்காரணத்தை கொண்டும் வடக்கு மைய பகுதியிலிருந்து
அந்த வாயு மூலை அப்படிங்கக்கூடிய பகுதியில் தலைவாசல் எக்காரணத்துக்கு கொண்டு அதை தான் மெயின் டோரும்பாங்க. அந்த தலைவாசல் வராமல் நீங்கள் பார்த்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அடுத்தது தலைவாசலுடைய அந்த நிலவுகளுடைய நீளங்கள், அதாவது உயரங்கள், அகலங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சரியான ஒரு வாஸ்து நிபுணர்கள் கொண்டு அதனுடைய அளவுகளை நீங்கள் பர்ஃபெக்டாக சரி பண்ணிக்கணும். எக்காரணத்து கொண்டும் வடக்கு பார்த்த வீடுனா உங்கள் வீட்டுடைய தலைவாசல் நேர் வீட்டுக்கு வெளியில் ஒரு செப்டிக் டேங்கோ போரே வரக்கூடாது. அதாவது தலைவாசல் நேர் வடக்கு பக்கத்தில் வெளிப்பக்கத்தில் போரோ செப்டிக் டேங்கோ இது மாதிரி குழி வர்ற மாதிரி வராத பார்த்துக்கணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள அப்படின்னா தலைவாசல் நேர் மாடி படிக்கட்டு வராமல் பார்த்துக்குங்க. ஏன்னா வீட்டுடைய தலைவாசல் நீங்கள் கால் எடுத்து வடக்கு பார்த்து வீட்டுக்கு வைக்கும் பொழுது மாடி படிக்கட்டு வந்து நேர் எதில் இருந்தால் நீங்கள் அந்த வீட்டில் கோர்ட்டு கேஸு சம்பவம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக சந்திக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு காரியங்களை செஞ்சாலும் அந்த காரியங்களில் ஒரு தடையை கொடுக்கறது, தாமதத்தை கொடுக்கறது, சிக்கலை கொடுக்கறது, இது எல்லாமே நிச்சயம் கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த வடக்கு பார்த்த ஒரு வீட்டிற்கு நீங்கள் ஒரு பணம் வைக்கிறது அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் அந்த தென்மேற்கு மூலையில் வடக்கு திசையை பார்த்து தான் அந்த பீரோ வைக்கக்கூடிய அமைப்புகளை நீ வைக்கணும். இந்த தென்மேற்கு மூலையில் பீரோ வைக்காம வடக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கிறதும் ஒரு சிறப்பில்லாத அமைப்பு. பண வரவை எக்காரணத்து கொண்டும் அது கொடுக்காது. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி வடக்கு பார்த்த வீடு அப்படின்னா இந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு காம்பவுண்டு சுவர் கட்டுறாங்க அப்படின்ட்டு வடக்கு பக்கம் உயரமாக காம்பவுண்டு வச்சு கட்டிடுவாங்க. சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க காம்பவுண்டே பார்த்தீங்கன்னா 7 அடி 8 அடி உயரம் வச்சு கட்டிடுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு கட்டினீங்கன்னாவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏறுமுகமான வாழ்க்கை இல்லாமல் நிறைய சிக்கல்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். எக்காரணத்தை கொண்டு வடக்கு பார்த்த வீட்டுக்கு உங்களுடைய வடக்கு சுவர் காம்பவுண்டு சுவரை கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய காம்பவுண்டு சுவரை அதிக அளவுக்கு உயரப்படுத்திடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உயரம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி வடக்கு பார்த்த வீட்டுக்கும் மெயின் கேட் அப்படிங்கிறது வந்து அந்த ஈசானிய பகுதியில் முழுக்க வரணும். அதை நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்கணும். இந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க கொல்லப்புற வாசல், அதாவது வடக்கு பக்கம் தலைவாசல் வச்சா தெற்கு பக்கம் கொல்லப்புற வாசல் வேணும் அப்படின்னு. நீங்கள் அப்படி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அது தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த ஒரு வீடு கட்டினீங்கன்னா மட்டும்தான் கொல்லப்புற வாசல்ல. தெற்கு பார்த்த வீடு கட்டினா வடக்கு பக்கமும், மேற்கு பார்த்து ஒரு தலைவாசல் வச்சா அது கிழக்கு பக்கமும் கொல்லப்புற வாசல் வைக்கணும்னு ஒரு அறிவியல் ரீதியான உண்மை இருக்கு. ஆனா வடக்கு பார்த்த வீட்டுக்கு நீங்க தெற்கு பார்த்து கொல்லப்புற வாசல் வைக்கணும்னு கண்டிப்பா அவசியம் கிடையவே கிடையாது. நீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னாலும் நீங்க பார்க்காதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு மேல் மாடி நான் கட்டுறோம்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடு 2 மாடி வீடா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வடக்கு பக்கத்துல ஹைட் பண்ணிடுவாங்க. அதாவது 2 மாடி ஃபுல்லா தெரியணுங்கிறதுக்காக வடக்கு பக்கத்துல ஃபுல்லா ஹைட் பண்ணிடுவாங்க. தெற்கு பக்கத்துல பள்ளமா போயிடும். அப்ப நீங்க வடக்கு பார்த்து ஒரு வீடு கட்டணும்னா நீங்க வடக்கு பக்கம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போடுற மாதிரி இருந்தா நீங்க தென்மேற்கு மூலையில போட்டு இந்த பகுதியில வடக்கு சார்ந்த பகுதியில சரிசமமா பண்ணலாம். ஆனா தென்மேற்கு மூலையை எதையுமே பண்ணாம உங்க வீடு வடக்கு பார்த்த வீடு தெரியணும், தோரணைக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது லுக்குக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்கிடெக்ட் கொடுத்துட்டு வீடை வந்து வடக்கு பக்கத்தை உயரப்படுத்தினீங்கன்னாவே அந்த வீடுல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் கண்டிப்பா அடைஞ்சே தீரும். அதுல கவனமா இருங்க. அதே மாதிரி ஒரு வடக்கு பார்த்த வீடுனா உங்க வீட்டுக்கு எக்காரணத்து கொண்டும் ஒரு தெரு வந்து குத்துது அப்படின்னா அந்த தெருவானது வடமேற்கு மூலையிலிருந்து ஒரு தெரு வந்து, அதாவது வாயு மூலைன்னு சொல்லுவாங்க, அந்த வாயு மூலையிலிருந்து அந்த தெரு தாக்கம் அந்த வீட்டில் வந்து படாத அளவுக்கு ஒரு நல்ல இடமா நீங்க வாங்க. அந்த வடமேற்கு மூலையிலிருந்து ஒரு தெரு தாக்கம் வந்து உங்க வீட்டில் குத்துது அப்படின்னாவே அந்த வீட்டில் வந்து பெண்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது. ஒரு ஆணுடைய வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ஒரு சிக்கல்கள், கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு, கோர்ட் கேஸ் சார்ந்த குற்றம் குறைகள் இதெல்லாமே வருவதற்கு அதிகபட்சம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்ப வடக்கு பார்த்த ஒரு வீடு இருக்குது அப்படின்னாவே அந்த வடக்கு பார்த்த வீட்டிற்கு எக்காரணத்துக்குன்னும் படுக்கை அறை என்பதை தென்மேற்கு மூலையில ஒரு படுக்கை அறையும்
வடமேற்கு மூலையிலே ஒரு படுக்கை அறையும் தான் அமைச்சுக்கணும். அக்னி மூலையில தான் சமையல் அமைச்சுக்கணும். ஈசானியம் என்று சொல்லக்கூடிய பகுதியில தான் அந்த வரவேற்பறை ஹால் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியை அமைச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் வடக்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு ஒரு டாய்லெட் அப்படி அமைக்கிறீங்கன்னா அந்த வீட்டுடைய படுக்கை அறையுடைய வாயு மூலை அப்படிங்கக்கூடிய பகுதியில தான் நீங்க டாய்லெட் பாத்ரூம் அமைச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு வீட்டிற்கு வீட்டுடைய ஸ்டார்டிங் உள்ள படிக்கட்டு எடுத்து வைக்கிறோம்னா அப்படின்னா லாபம் நட்டம் லாபம் அப்படிங்கக்கூடிய 2 படிக்கட்டு கட்டிங்கன்னா 3வது கால் எடுத்து வைக்கும் பொழுது லாபம் அப்படிங்கிற மாதிரி வரணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள எந்த வீடாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு போர்ட்டிகோ ஈசானிய மூலை அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டு வெட்டுப்படக்கூடாது. வெட்டுப்படக்கூடாது அப்படின்னா என்னன்னா வாயு மூலை நீண்டுகிட்டு போயிடும், ஈசானிய மூலை உள்ள கட்டாயி வந்துடும். இது இப்படி இருக்கும், இது இப்படி உள்ள வந்துடும். அப்ப இந்த ஈசானிய மூலையெல்லாம் வடக்கு பார்த்த வீட்டுக்கு பொதுவாகவே எந்த திசை வீடா இருந்தாலும் ஒண்ணுதான். அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு ஈசானிய மூலையை வந்து நீங்க வெட்டுப்படாம பார்த்துக்கிட்டீங்கன்னாவே அந்த வீட்டுல கிட்டத்தட்ட நீங்க 75% பாஸ் மார்க் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்துடலாம். அப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு பேசிக் சார்ந்த விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு வடக்கு திசை பார்த்த வீட்டுல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த வீட்டுல உங்களுக்கு எல்லா வளமும் கண்டிப்பா ஒரு 80-90% வாஸ்துப்படி 100% யாரும் வீடு கட்ட முடியாது, யாரும் பண்ணவும் முடியாது. ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் அவருடைய ஜாதகத்தில் வீடு சார்ந்த குற்றங்களை அனுபவிக்கணும்னு ஒரு விதி இருந்தா அதை கண்டிப்பா அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். ஆனா நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு வீட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 70% 75%மே ஒரு வாஸ்துப்படி இருந்தா அந்த வீடு வந்து ஒரு மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய வீடாக அமையுங்க அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்து.